செங்கல்பட்டில் சிறிய ரக விமானம் வெடித்து சிதறியிருக்கிறது. விமானம் விழுந்த இடத்திலிருந்து தற்போது அதன் அருகில் உப்பு தொழிற்சாலை இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் சுதாகர். சுதாகர், வணக்கம். மேலும் விவரம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே இந்த திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு அருகாமையில் பயிற்சி விமானம் ஒன்று பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த பயிற்சி விமானமானது அந்த உப்பாலம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் சேற்றில் விழுந்திருக்கிறது. அதனால் அதிக சத்தத்துடன் வெடித்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதில் விமான ஓட்டுநர் பாராசூட் மூலமாக உயிர் தப்பியிருப்பதால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விபத்தில் இந்த விமானம் அதிக சத்தத்துடன் வெடித்ததால் விமானத்தின் பாகங்கள் அனைத்தும் சிதறியே கிடைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த செங்கல்பட்டு மாவட்டம் அடுத்து இருக்கக்கூடிய திருப்போரூர் பகுதியில் அந்த திருப்போரூர் முருகன் கோயிலானது அமைந்திருக்கக்கூடியது. அந்த பகுதி முழுவதுமாக காடுகள் இல்லாமல் வெறும் இடமாகவே காணப்படும். அது உப்பாலம் மிகுந்த இடம். அந்த பகுதியில் இந்த பயிற்சி விமானமானது பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது கோளாறு ஏதோ ஏற்பட்டிருக்கு என்று கூறப்படுகிறது. இதனால் அந்த விமானம் கோளாறு ஏற்பட்டதை அறிந்த அந்த பாராசூட் அந்த பயணியானவர் ஓட்டி வந்தவர் உடனே சுதாரித்துக் கொண்டு விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறிய வகை விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த பாராசூட்டின் மூலமாக தப்பித்திருக்கிறார், கீழே குதித்திருக்கிறார். அந்த குதித்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர், அதாவது திருப்போரூர் அடுத்த தண்டலம் பகுதியில் கீழே இறங்கியிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு இந்த பேரிகார்டு ரோடில் வைக்கப்பட்டுள்ள அந்த பேரிகார்டின் மீது விழுந்திருக்கிறார். அப்பொழுது அவருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அவரை உடனடியாக அக்கம் பக்கம் இருந்தவர்கள் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. தற்போது அந்த இடத்தில் சிறிய வகை விமானமானது விழுந்த இடத்தில் அந்த கிட்டத்தட்ட அந்த விமானத்திற்கும் அருகில் சுமார் ஒரு கம்பெனி ஒன்று இருக்கிறது. அதாவது குறிப்பாக உப்பாலம் உப்பை தரம் பிரித்து அனுப்பக்கூடிய ஒரு நிறுவனம் ஒன்று அங்கு செயல்பட்டு இருக்கிறது. இந்த சிறிய வகை விமானம் விழுந்து வெடித்ததற்கும் அதற்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் மட்டுமே இடைவெளி இருக்கிறது. குறிப்பாக அந்த விமானம் கொஞ்சம் சிறு தள்ளி விழுந்து அந்த கட்டுமான அந்த பில்டிங் மேல விழுந்திருந்துச்சுன்னா கண்டிப்பா 100% அங்க மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும் நிலவுவதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட அந்த கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு 150 ஊழியர்கள் வேலை செய்யறதாக கூறப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் சம்பவம் எதுவும் நடக்காமல் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கு என்றே கூறலாம். விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.